அதிகாரம் 2. இதில் அன்னாளின் மகிழ்ச்சி பாடல். அன்னாள் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஒரு ஆண் குழந்தையை கேட்டேன், அவர் வந்து அந்த குழந்தைய எனக்கு கொடுத்தாரு, என்னுடைய துக்கத்தை அவர் மாற்றி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து தூயவர், அவர் பாறை, அவர் அறிவின் இறைவர், அவர் கொல்வார் உயிர் தருவார், அவர் தள்ளுவார், அவர் உயர்த்துவார், ஏழையாக்குவார், செல்வராக்குவார், தாழ்த்துவார், மேன்மைப்படுத்துவார், தீர்ப்பிடுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா, சாமுவேல் வந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் சணல் நூல் ஏபோத் அப்படின்னா என்னென்னா, ஆசாரியரும் லேவியரும் போட்டுக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் சணல் நூல் ஏபோத் அப்படின்னு சொல்லுவோம். அன்னாள் வந்து வருஷம் சீலோவாவுக்கு வரும்போது சாமுவேலுக்காக ஒரு சின்ன சட்டையை தச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது ஏலி வந்துட்டு அன்னாளை ப்ளஸ் பண்ணுவார். ஆண்டவர் கேட்டதை ஆண்டவர்கிட்ட நீ பண்ண பொறுத்தனையே நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீ இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணுவார். அப்போது வந்து ஆண்டவர் வந்துட்டு அன்னாளுக்கு மறுபடியும் 3 மகன்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுப்பார். இப்போது சாமுவேல் வந்து ஏலியிடம் வந்து ஒரு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏலியின் மக்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, ஓப்னியும் பினேகாசும், இவங்க 2 பேரும் வந்து கீழ் மக்களாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு படையல் பண்ணுற அந்த இறைச்சிகளை வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப துச்சமாக எண்ணி அதிலிருந்து எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க வந்து ஆண்டவருக்கு விரோதமான அந்த ஒரு பெரிய பாவத்தை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வரக்கூடிய பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி காரியம் அவங்க பண்ணுறதுனால ஆண்டவர் வந்துட்டு ஏலியின் மக்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்னா, வாழ வயதிலே சாவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னோட குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து வயது முதிர்ந்தவர்களாக இனி இறக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வாழ வயதிலேயே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் வந்து நம்பிக்கையான ஒரு ஆசாரியன், ஒரு குருவை நான் எழுப்ப போகிறேன், அவங்கக்கிட்ட உன்னோட சந்ததியிலேருந்து வர்றவங்க வந்து ஒரு வெள்ளி காசுக்காக கையேந்தி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சாபம் வந்து இந்த ஏலியின் மக்கள் மீது வந்து வருது. அதிகாரம் 3 பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வசனம் வந்து அவரது தரிசனம் மாறதோ அவர் பேசுகிறதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக நடக்காது. அது வந்து ரொம்ப பிரத்யட்சமாக அபூர்வமாக நடக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஸ்தானத்தில் படுத்திருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப வயசாக இருந்ததுனால அவரோட கண்கள் வந்து ரொம்ப இருளடைஞ்சு அவர் பார்க்கக்கூடாதபடி இருந்துச்சு. அப்போது ஆலயத்தில் தேவனுடைய பெட்டி இருக்குது, விளக்கு வந்து அணையலை. அதை அணைக்கிறதுக்கு முன்னாடி சாமுவேல் என்ன பண்ணுறாரு, போய் படுத்துக்கொள்கிறாரு. அப்படி படுத்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது சாமுவேல் என்ன பண்ணுறாரு, ஏலி தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஏலிக்கிட்ட போய் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏலி இல்லை, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் கூப்பிடுறாரு ஆண்டவர். 2 முறை கூப்பிட்டாச்சு. இப்போது ஏலிக்கு மனசில் ஆயிடுது. என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் தான் சாமுவேலை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீ வந்து போய் படுத்துக்கோ, இனி யாராச்சும் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாரு. மறுபடியும் ஆண்டோடைய சத்தம் வருது. அப்போ சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியின் பிள்ளைகளுக்கு மேலே வரக்கூடிய அந்த சாபத்தை வந்து பேசுகிறாரு. பேசிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த பாவம் வந்து பலினாலும் சரி காணிக்கைனாலும் சரி அது நிவர்த்தியாக போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை வந்து இந்த சாமுவேலுக்கு கொடுக்குறாரு. இப்போது சாமுவேலுக்கு இதை ஏலிக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு பயம்தான் அவர் போய் தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழும்புனது ஏலி வந்து கேட்குறாரு சாமுவேல்கிட்ட, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு, கர்த்தர் உங்ககிட்ட பேசினார்ல, அதை என்கிட்ட அதை சொல்லு, அதை மறைக்காத
அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு சாமுவேல் வந்து ஆண்டவர் அவருக்கு என்ன தரிசனமாகி சொல்கிறாரு அதை அப்படியே ஏலிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஏலி சொல்கிறாரு, சரி ஓகே, அவர் சொன்னதெல்லாம் மனசில் கேட்டுட்டு கர்த்தர் வந்து அவரோட பார்வைக்கு நலமானதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இங்கே வந்துட்டு சாமுவேல் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு, தான்லேருந்து பெயர் சபா வரைக்கும் உள்ள எல்லாருக்குமே சாமுவேல் வந்து ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீலோவாவில் அவர் அடிக்கடி வந்து சாமுவேலுக்கு தரிசனம் மாறாரு. வார்த்தையினாலேயும் சாமுவேலுக்கு அநேகம் தரம் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறார்.